Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. திருச்சி சூர்யா சிவா என்பவர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தை பற்றியும் நாம் தமிழ் தலைமை சீமானவர்களை பற்றியும் அவதூறாக பேசுகிறார் என்பது குறித்து ஒரு புகாரை திருச்சி மாவட்ட ஆணையர்கிட்ட கொடுத்துருக்குறோம். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிச்சிருக்காங்க. பேட்டி பாதோ என்று பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய நபருடைய குடும்பத்தாரையும் அவருடைய குடும்ப வாழ்க்கையும் பற்றி பேசி பொது வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையான அரசியல் என்பதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளணும். கடந்த 5 நாட்களாக என்னுடைய குடும்பம் குறித்து, என்னுடைய மனைவி குறித்து மிக தரக்குறைவான வார்த்தைகளில் இந்த திருச்சி சிவாவுடைய திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா என்பவர் மிக கீழ்த்தரமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கார். ட்ரைப்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும், அரண்சை அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், ஃபைட் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் பதிவு பண்ணி அவருடைய எக்ஸ் பக்கத்தில் எடுத்து போட்டிருக்காரு. அதை கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டும் சேர்ந்து சமூக வலைதளங்களில் நான் திமுகவுடைய ஊழல்களை எதிர்த்து பேசுகிறேன், திமுக செய்கிற அநீதிகளை எதிர்த்து பேசுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியுடைய நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேசுகிறேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை உளவியலாக என்னை களங்கப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், என் குடும்பத்தை இழிவுபடுத்தணும், பொது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இதை செய்கிறாங்க. இதனால் நான் கலங்கப்பட்டு போயிட மாட்டேன். இது அவங்க தான் கலங்கப்பட்டு போயிடுவாங்க, அவங்க தான் அசிங்கப்படுறாங்க. ஒரு எதிர்த்து நேரடியாக தர்க்க ரீதியாக கொள்கை ரீதியாக சண்டை போட முடியாதவன் எங்கள் அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க, வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பான்னு. இப்போ அவதூறை கையில் எடுத்து திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிற ஒரு நபரை வைத்து திமுக பாஜக இரண்டும் சேர்ந்து என்னை வீழ்த்த பார்க்குது. சட்ட ரீதியாக நான் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் புகார் அளிச்சிருக்கிறேன். என் புகாருக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒருவேளை என்னுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் உண்மையிலேயே உளவியலாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறேன். இதை வழக்காக மாற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கடும். அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகன் போய் அடிச்சிட்டாரு, மிதிச்சிட்டாரு, அவங்க ஆட்கள் கொண்டு போய் அவங்க ஆட்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். நாங்கள் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட முடியாது. குடும்பத்தை பேசினதுக்கப்புறம், ஆத்தாப்பனை பேசினதுக்கப்புறம், மனைவியை பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பொது வாழ்க்கை, அரசியல், இது கொள்கை அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் நாங்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். அவங்க நடவடிக்கை எடுப்பாக சொல்லியிருக்காங்க. டிசியை பார்க்க சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். அதாவது அண்ணாமலையோட தூண்டுதல் தான், வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்க ஆட்சியினுடைய 10 ஆண்டு கால அவலம் இதை தொடர்ச்சியாக தோல்விக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அதை தாங்கி கொள்ள முடியாமல் அண்ணாமலை நேரடியாக பேச மாட்டார். ஏன்னா நேரடியாக அவர் பேசும்பொழுது சீமாண்ணா வணக்கண்ணா நல்லா இருக்குங்களாண்ணா அப்படின்னு அது என்னென்னா நடிப்பு. ஆனால் பின்னாடி இந்த மாதிரி அல்ல கைகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடியாட்களை விட்டுக்கிட்டு பேசப்படுறது தொடர்ச்சியாக இது நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தாலே தெரியும். அண்ணாமலைக்கும் அண்ணன் சீமானுக்கும் எப்பெல்லாம் கருத்து முரண் வருதோ அப்பெல்லாம் இந்த சூர்யா சிவாங்கிற நபர், இல்லைன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டிங்கிற நபர், இவர்கள் தான் பேசுகிறாங்க. அண்ணாமலை நேருக்கு நேராக வாதம் வச்சா வாதம் வைக்கட்டும். இப்போ இவ்வளோ சூர்யா சிவா குடும்பத்தை, அண்ணன் துரைமுருகன் குடும்பத்தை பேசுகிறாரு, அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட குடும்பத்தை பேசுகிறாரு. இதே ஐயா சூர்யா சிவாவுடைய குடும்பத்தை பேசினா என்ன ஆகும்? உங்கள் அப்பா டெல்லியில் செருப்படி வாங்கினதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா? அது இல்லை நீங்கள் வீட்டை விட்டு உங்கள் அப்பா பெத்த புள்ள எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியில் துரத்தி விட்டார். எதுக்காக துரத்தி விட்டார்? நீங்கள் மாமியார் வீட்டில் போய் மொத்தமாக போய் சம்பாரிச்சு வாழ்றதுக்கு வழி இல்லாமல் மாமியார் வீட்டில் போய் இப்போ தஞ்சம் வந்துருக்கீங்களா? அதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா? அரசியலாக தர்க்க ரீதியாக பாரதிய ஜனதாங்கிற கட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த நாட்டை நாசமாக்கிட்டு இன்றைக்கி போய் தியானம் பண்ணுறேன்னு உட்காந்துருக்குறாரு. அதை நாங்கள் கேள்வி கேட்குறோம், அதை விமர்சிக்கிறோம்னா அதை பேசுறதை விட்டுட்டு தனிநபர் வாழ்க்கையை பேசுறது, குடும்பத்தை பேசுறது, எங்களுக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது, நாம் தமிழ் கட்சிகளுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குது, அவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுக்கு அதை பேசக்கூடாது, அது அறம் கிடையாதுங்கிறதுனால தான் அதை கடந்து போகிறோம். ஆனால் தொடர்ச்சியாக இது போயிட்டு இருக்கும்போது அது கட்டாயம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் அது மாறும். ஏன்னா இது முதல் புகார் கிடையாது. ஏற்கனவே இந்த வாதங்களை ஏற்கனவே ஒருத்தர் புதுக்கோட்டையை சார்ந்தவர் பேசினாருன்னு இதே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அப்போ நடவடிக்கை எடுக்கல. இப்போ சூர்யா சிவா பேசுகிறாங்க, அப்பையும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? அரசாங்கம் இப்போ பெண்களை இழிவுபடுத்தினாலோ, கொச்சைப்படுத்தினாலோ, அவதூறு பரப்பினாலோ, இப்போ ஒரு பெண் மீது குற்றச்சாட்டு வச்சா அது பாலியல் சீண்டலில் தானே வருது. அப்போ அதுக்கே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம். நீங்கள் தான் பெண்களுக்காக நாங்கள் ஆட்சி செய்கிறோம், பெண்களுக்கு ஒன்றுனா நாங்கள் தாங்க மாட்டோம், எல்லா பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் இல்ல தர்றோம்னு சொல்லி பேசுகிற இந்த அரசாங்கம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. சூர்யா சிவா உங்களுடைய எதிர்கட்சி தானே. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒருத்தரை நீங்கள் ஏன் கைது பண்ணுறதுக்கு இந்த அரசாங்கம் பயப்படுது? ஏன் ஒரு MP சிவாவுடைய பையங்கிறதுனாலயா? அந்த அடைக்கலத்தில் இருந்துட்டு அப்போ திமுகவும் பாஜகவும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்களா? அந்த கேள்வி வருது. தொடர்ச்சியாக அண்ணாமலை செய்கிறது, அண்ணாமலை தூண்டுதலில் தான் நடக்குது. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.